அன்புமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் அன்புமணி அவர்கள் வந்து ஒருபடி மேலே போய் அவர் என்ன செஞ்சிருக்காரு, இந்த சமுதாயத்துக்காக தான் இந்த கட்சி பாமகன்றது உருவாக்கப்பட்டுச்சு, இந்த சமுதாயத்துக்காக நலத்துக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சு. அவர் இப்போ வரலையுமே என்னோட அப்பா என்னோட தந்தை மாவீரன் ஜெயகுரு அவர்களை எப்படி சூழ்ச்சி பண்ணி கொண்டு அவருக்கு ஒரு துரோகம் செஞ்சாரோ அதே போல் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அவர் துரோகம் செய்கிறாரு. இதை தான் அவர் செய்கிறாரு தவிர எங்கள் அப்பாவுக்கு துரோகம் செஞ்சாங்க, இப்போ அவங்க அப்பாவுக்கு துரோகம் செய்கிறாங்க. இது வந்து யாராலையுமே ஐயாவோட நிலைமை பார்த்தா யாராலையுமே ஏற்றுக்கவும் முடியல. எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் இருந்தாருங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படாது அந்த கட்சியில். ஏன்னா எதுக்காக இதை பண்ணுறாரு, ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அன்புமணி அவர்கள் வந்து காசுக்காகவும் சீட்டுக்காகவும் தான் ஒரு கட்சிக்கும் விலை போகிறார். நான் எதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து அந்த பெரம்பூர் தொகுதியில் வந்து விஜய் அவங்கள்ட்ட காசு வாங்கிக்கிட்டு திலகமாமா அவர்களை நிற்க வைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், பெரம்பூர் தொகுதியில் வந்து வன்னியர்கள் ஓட்டு கம்மியாக தான் இருக்காங்க. அந்த இடத்துல வந்து திலகமாமா நிற்க வைக்கவே தேவையில்லை. அங்கே வந்து இவங்க விஜய் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு நீங்கள் நிற்க சொல்கிறீங்க. ஒரு சீட்டு வேஸ்ட்டாக தானே போகுது. அந்த சீட்டை வந்து அந்த 25 தியாகிகளோட குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்களுக்கு நீங்கள் கொடுத்தா என்னன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ வரலையுமே அந்த குடும்பத்தை நீங்கள் போய் பார்த்ததும் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் செஞ்சதில்லை. இது எல்லா இடத்துலையுமே நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். இந்த எலெக்ஷனில் அன்புமணி அவர்களோட முகத்திரையை கிழிக்கிறது தான் எங்களோட முக்கியமான ஒரே நோக்கமாக இருக்கும். நாங்கள் கிராமமாக போய் ஊராக போய் எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணி என்னோட தந்தைக்கு என்ன அநீதி நடந்துச்சோ அதே மாதிரி அவங்களோட தந்தை மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அநீதி நடக்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் போய் சொல்லுவோம். கிராமமாக போய் பிரச்சாரம் பண்ணி அன்புமணி அவர்களோட முகத்திரை கிழிக்கிறது தான் எங்களோட ஒரே நோக்கமாக இருக்குது. ஏன்னா இப்போ வரல இத்தனை நாள் இந்த சமுதாயத்தை ஏமாற்றிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த சமுதாயத்தை ஏமாற்ற நாங்கள் யாரும் விட போகிறதும் கிடையாது. அது இந்த எலெக்ஷனோட கண்டிப்பாக தெரியும். அதனால தான் நாங்கள் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறோம். அப்போத்தேருந்து நாங்கள் இப்போ வரலையும் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கிறோம். நாங்கள் அவங்க செஞ்ச நல்லது தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஒன்றும் அவங்க செய்யலை. அதிகபட்சம் இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையில் எடப்பாடி அவர்கள் அறிவிக்கவே இல்லை. கணக்கெடுப்பு எடுப்போம், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு சொல்லி அறிவிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சுருக்கீங்க. போன தடவை பிஜேபியில் போய் காசு வாங்கிட்டு போய் நின்னீங்க, இப்போ விஜய் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு போய் இவங்களை நிற்க வைக்கிறீங்க. இதுதான் நீங்கள் செய்கிற கட்சிக்குன்னு செய்கிறது இதுதான் ஒன்று தான் செய்கிறீங்க. நாங்கள் வந்து இந்த வாட்டி எல்லாமே கிராமமாக போய் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணி கண்டிப்பாக அன்புமணி அவர்களை தோற்கடிக்கிறது தான் எங்களோட முதல் நோக்கமாகவே இருக்கும். அதே மாதிரி எடப்பாடி அவர்கள் டெபாசிட் காலியாகிறது தான்